ஒரு ஏழ்மையான மனிதன் தன் மகனை அழைத்து கொண்டு கடை வீதிக்கு சென்று கொண்டிருக்கிறார். ரொம்பவும் ஏழ்மை, குடும்ப வறுமையில் தான் இருக்கிறது. அவர் அன்றாடம் கூலி வேலை செய்து தான் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு வருகிறார். வெயில் காலம். கடைத்தெருவுக்கு இருவரும் நடந்து போய்கொண்டிருக்கிறார்கள். காலில் செருப்பு என்பது இருவருக்குமே இல்லை. அப்பா காலிலும் செருப்பில்லை, பையன் காலிலும் செருப்பில்லை. வெயில் காலம் என்பதால் தரை சுடுகிறது, காலில் கல்லும் மண்ணும் குத்துகிறது. பையன், அப்பா எனக்கு செருப்பு வாங்கி கொடுங்கப்பா, காலில் கல்லெல்லாம் குத்துது. இங்கே ஸ்கூலில் பசங்கள்லாம் ஷூ போட்டு வராங்க, செருப்பு போட்டு வராங்கப்பா, நான் மட்டும்தான் செருப்பு இல்லாமல் போ அப்படின்னு கெஞ்சி கேட்குறான். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அப்பாவின் வறுமை, குடும்பத்தின் நிலைமை. சரி, அவர் எதுவும் பேசவில்லை. வாங்கி தரம்பா, வாப்பா, நம்மிடம் காசு இருக்கும்போது வாங்கி தரேன், இப்பொழுது முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிறார் அழைத்து கொண்டு. அவனும் கேட்டுக்கொண்டு கடைத்தெருவில் அப்பா பின்னாடி சென்று கொண்டிருக்கிறான். அப்போது கடைத்தெருவில் 2 கால்களுமே இல்லாத ஒரு மனிதன் தரையில் தவழ்ந்து தவழ்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். ஐயா பசிக்குது, அம்மா பசிக்குது, ஏதாவது கொடுங்கப்பா அப்படின்னு ஆளாத குறையாக கெஞ்சி அந்த வெயிலில் நடக்க முடியல, காலே கிடையாது, எங்கேருந்து நடப்பார். தவழ்ந்து தவழ்ந்து அவன் உடம்பெல்லாம் தரையோட தரையாக சுட்டு மண்ணும் சகதியுமாக அவர் அழுக்கு ஒரே ஒரு துணியோடு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த ஏழ்மையினுடைய வறுமையில் இருக்கின்ற அப்பா தன் மகனை பார்த்து, அவரை பார்ப்பா, பாவமாக இருக்கிறது இல்லையா அப்படி என்று சொல்லி இருவரும் அவர்களை ஒரு நிமிடம் பார்த்தார்கள். இவரிடம் சில்லறை எடுத்து அந்த நேரத்தில் 50 காசோ ₹1 ஏதோ அவர் கையில் இருந்ததை கொடுத்தார். அவர் 2 கையும் கும்பிட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு கும்பிடு போட்டு அவர் வாழ்த்தினார். கொஞ்ச தூரம் போய் கொண்டிருக்கும் பொழுது, அப்பா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குப்பா, அவருக்கு 50 பைசாலாம் கொடுத்ததில்லை, அவங்க குடும்பம் இல்லை, வீடு இல்லை, விடுசல் இல்லை, இப்படி பிச்சை எடுக்கிறார்கள். பார்த்தாயா மகனே, அந்த நிலைமை நமக்கு இல்லை என்று சந்தோஷப்பட்டுக்கொள். உனக்கு காலில் செருப்பு இல்லையே என்று அழுதாய், வருத்தப்பட்டாய், அப்பாவிடம் கேட்டாய் வாங்கி கொடுக்க சொல்லி. காலே இல்லாத அந்த மனிதன் வயிற்று பிழைப்புக்காக உதவி செய்ய தான் கேட்டானே தவிர, எனக்கு காலுக்கு செருப்பு வாங்கி கொடுங்கன்னு, எனக்கு காலே இல்லையே, நான் எதுக்கு செருப்பு அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கேன். அதனால் மேலே இருப்பவர்களை பார்க்காதே, கீழே இருப்பவர்களை பார் அப்படி என்று அந்த ஏழை தந்தை தன் மகனுக்கு புத்திமதி சொல்லி அழைத்து கொண்டு போனார்.